அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தின் முதலாவது நோன்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு, இன்று இரண்டாவது நோன்பில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். முதல் நாள் நோன்பில் இருந்த அந்த உற்சாகம், அந்த ஆர்வம் குறையாம இங்க வந்திருக்கிற நீங்க எல்லோரும் அல்லாஹ்வோட விசேடமான அருளை பெற்றவங்க. நோன்பின் இரண்டாவது நாளில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி யோசிக்கணும். அதுதான் தௌபா, பாவ மன்னிப்பு. ரமலான் மாதத்தை அல்லாஹ் ஏன் தந்திருக்கிறான் தெரியுமா? ஒரு வருஷம் முழுவதும் நாம் செஞ்ச சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி துடைச்சி எங்களை ஒரு பச்சிளம் குழந்தையை போல மாத்துறதுக்காகத்தான் இந்த மாதம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நேரம் போகிறதே தெரியல, எப்படியோ ஒரு நோன்பு முடிஞ்சு. ஆனால் போகிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோட வாழ்க்கையில் இருந்து ஒரு பகுதி குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த ரெண்டாவது நோன்பில் நாம் ஒரு செக்லிஸ்ட் போடணும். நேற்று நான் எத்தனை தடவை குர்ஆன் ஓதினேன், நேற்று நான் எத்தனை பேரோட தப்பாக பேசினேன், இன்னைக்கு அதை எப்படி சரி செய்யலாம் என்று பார்க்கணும். சும்மா கஞ்சி குடிச்சிட்டு வடையை சாப்பிட்டு தூங்கி எழும்பி நேரத்தை கடத்துறத நோன்பு இல்லை. இது எங்களோட மறுமைக்கான பவர் பேங்க். நாங்கள் வெளியில் நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் எங்களோட உள்ளம் எப்படி இருக்குது? பொறாமை, கோபம், பெருமை இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்தால் நாம் பிடிக்கிற நோன்பு வெறும் பட்டினியாக தான் முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மனித உடலில் ஒரு தசத்துண்டு இருக்குது, அது நல்லா இருந்தால் முழு உடம்பும் நல்லா இருக்கும், அது கெட்டுப்போனால் எல்லாம் கெட்டு போயிடும். அதுதான் உள்ளம், கல்ப். இந்த ரெண்டாவது நாளில் இருந்து எங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்த பழகணும். ஒருத்தர் மேலே கோபம் இருந்தால் இந்த ரமலானில் அவரை மன்னிச்சிடுங்க. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும்னு நாம் நினைச்சா நாம் மற்றவங்களை மன்னிக்க பழகணும். இரண்டாவது இரவில் நாம் தொழும் தராவி தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை இதெல்லாம் சாதாரணமானது இல்லை. அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் கீழ் வானத்துக்கு இறங்கி வந்து கேட்கிறான், மன்னிப்பு கேட்பவர் எவராவது உண்டா? நான் அவரை மன்னிக்கிறேன். தேவை உடையவர் எவராவது உண்டா? நான் அதை நிறைவேற்றுகிறேன். நாம் இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கலாமா? யாருக்காவது நோய் இருந்தா, கஷ்டம் இருந்தா, கவலை இருந்தா இந்த ரமலான் இரவுகளை அல்லாஹ் கிட்ட கையெந்துங்க, அவன் கண்டிப்பாக தருவான். நோன்பு பிடிச்சிக்கிட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் வீணா அரட்டை அடிச்சுக்கிட்டு அடுத்தவண்ட குறைய பேசுறது இதெல்லாம் எங்களோட நோன்போட நன்மைகளை லீக் செய்யும். எங்களோட வாய் திக்ர் செய்யட்டும், தஸ்பீ செய்யட்டும், அப்போ தான் இந்த நோன்பு ஒரு அர்த்தம் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த ரெண்டாவது நோன்பு ஒரு ஆரம்பம் தான். இன்னும் எத்தனையோ சிறப்புகள் காத்திருக்கு. இன்னைக்கு நாம் ஒரு உறுதி எடுப்போம். யா அல்லாஹ், இந்த ரமலான் முடியும் போது நான் ஒரு புது மனிதனாக மாறணும், என்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும், என்ற தொழுகையில் நான் கவனமாக இருப்பேன் என்று நியத் வைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களது இந்த இரண்டாவது நோன்பை ஏற்றுக்கொள்வானாக. எங்களது குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் முழு முஸ்லிம் உம்மத்துக்கும் ரஹமத் செய்வானாக. ஆமீன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.